வந்து வெண்ணிலா கிட்ட இந்த மாதிரி தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, தன்னோட ஒய்ஃப் வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாரு. அதை பார்த்து வந்து வெண்ணிலாவால் தாங்க முடியாமல் பயங்கரமாக கதறி கதறி அழுறாங்க. நீ என்ன சொல்கிற விஜய், அப்போ நீ எனக்காக காத்து நில்லையா, நீ கல்யாணம் பண்ணிட்டியா, அப்போது என்னை மறந்துட்டு உன்னால் கல்யாணம் பண்ண இப்படி முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுறாங்க. அவங்களால தாங்கிக்க முடியல, இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. எனக்கு துரோகம் பண்ணிட்டே நீ அப்படின்னு அழுறாங்க. இல்லை வெண்ணிலா, நீ வந்து என்னை விட்டுட்டு போயிட்ட, நீ என்னை வெறுத்துட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வேறு கல்யாணம் பண்ணிட்டேன். தயவு செய்து என்னை மன்னிச்சுடு, எனக்கு வேறு வழி தெரியல. நீ திடீர்னு விட்டுட்டு போயிட்ட, நான் என்ன பண்ணுறது, அப்போது என்னை நீ வெறுத்துட்டு தான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன். அதே மாதிரி உன் நினைவு தான் நான் இருந்தேன். திடீர்னு எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போ எனக்கு ஒய்ஃப் இருக்கா, தயவு செய்து வந்து புரிஞ்சுக்கோ, நம்ம 2 பேரும் ஒன்றா சேரவே முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பயங்கரமாக கதறி அழகு. என்னால் தாங்கிக்க முடியல இதை, நீ இல்லாமல் என்னால் இப்படி வாழ்வை விஜய், நீ தான் எனக்கு எல்லாமே நான் நினச்சேனே, இப்படி பண்ணிட்டேன்னு பயங்கரமாக கதறி கதறி அப்படியே மயங்கி விழுறாங்க. அடுத்து வந்து எல்லோரும் ஓடி வந்து பார்க்குறாங்க. நர்ஸ் வந்து அவங்களுக்கு ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டா இப்படி தான் ஆகும், நான் பார்த்துக்கிறேன் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து நம்ம தாத்தாவும் வந்து பாட்டியும் கேட்குறாங்க, என்னடா இந்த பொண்ணு சும்மா சும்மா மயங்கி மயங்கி விழுறா, நல்லா காலண்டாடி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அந்த பொண்ணு பழைய நிலைக்கு கொண்டு வந்து எப்படியாவது நீ சொன்னல அவங்க மாமா இருக்காரு அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாண்டா அப்படின்னு. ஆமாம் பாட்டி, அப்படி தான் செய்யணும்னு சொல்கிறாங்க. சரிடா, என்னமோ காவேரி பார்க்க போகிறேன்னு. ஐயோ டைம் ஆகிடுச்சு, இங்கே நான் உதவி கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. சரிடா பார்த்துப்போ அப்படின்னோடனே இங்கே வந்து யோசிக்கிறாங்க ராகினி. சரி, இந்த விஜய் வந்து சொல்லிட்டாரே, இப்போ என்ன நடக்கும்? நான் விட மாட்டேனே, என்ன சொன்ன நீ விஜய், நீ என்ன தான் சொன்னாலும் சரி நான் விட மாட்டேன், நீங்கள் சொல்லிட்டா நான் விட்டுருவேனா? எப்படியும் வந்து இப்போ குழம்பி இருக்க வெண்ணிலாவை மறுபடியும் குழப்பணும். ஏன்னா வெண்ணிலா சமாதானம் ஆகவே கூடாது. இருக்கும்போது வெண்ணிலா சமாதானம் ஆக முடியுமா? வெண்ணிலா வச்சு இந்த விளையாட்டை எப்படி விளையாடணும் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க. இங்கே வந்து காவேரி பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ட்ரை பண்ணிகிட்டே போகிறாரு விஜய். வெண்ணிலா பண்ண விஷயங்களுக்கு எல்லாமே நினச்சி பார்க்குறாரு. காவேரி கிட்ட முதல்ல இந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லணும். காவேரி கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னேன். இதுக்கப்புறம் வெண்ணிலா கிட்ட நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் வெண்ணிலா கண்டிப்பாக என்னை விட்டு விலகி போயிடுவா, நீ சீக்கிரமாக வந்துட்டு காவேரி வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். முடிஞ்சால் காவேரியை கையோடு வந்து அழைச்சிட்டு வரணும். சரி, காவேரி என்கிட்ட என்ன சொல்ல கூப்பிட்டுருப்பா, என்ன விஷயமா இருக்கும், ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு விஜய். என்னவா இருக்கும், ஒரு வேளை வந்து என் கூட வாழறதுக்காக முடிவு பண்ணிட்டாளா, வீட்டுக்கு வர போகிறாளா, அதுதான் சொல்கிறாளா, ஒரு வேளை அப்படி இருந்தால் இவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வெண்ணா கிட்டே நான் விஷயத்த சொல்லிட்டேன், அதனால் வெண்ணாவும் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டா. அப்புறம் என்ன, காவேரி நானும் சந்தோஷமாக வாழ்வோம், எங்கள் லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். காவேரி இந்த விஷயத்தை கேட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவா. சரி ஃபோன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்க சேச்சா வேணாம் ஃபோன் பண்ணால் காவேரி கிட்டே ஃபோனில் சொல்கிறதில்ல நேரில் சொல்லணும். வெண்ணா விஷயம் முடிஞ்சிச்சு காவேரி, இதுக்கப்புறம் வந்து வெண்ணா நம்ம வாழ்க்கையில் இல்லை காவேரி, நம்ம 2 பேரும் நம்ம வாழ்க்கையை தொடங்கலாம், நீ வந்துரு காவேரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்டே நம்ம கேட்கணும். காவேரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதா இருக்கா, அந்த விஷயமும் என்னென்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஃபாஸ்ட்டாக வண்டி ஓட்டிகிட்டே வராரு. இங்கே காவேரி வந்து விஜய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இவர் இன்னும் கூட வராமல் இருக்காரு, இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வழி மேலே விழிச்சு பார்த்துட்ருக்காங்க. விஜய் வர்ற மாதிரி இல்லை, இவ்வளோ நேரம் வராமல் இப்படி இருப்பார், இவ்வளோ டைம் ஆகிடுச்சு, நான் 10 மணிக்கு சொன்னேன், மேலே ஆகிடுச்சு, 11 மணி ஆக போகுது, இன்னும் வரலையே, இப்போ இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மேலும் வந்து டைமை பார்த்துட்டு இருக்கான். டைம் ஓடிட்டே இருக்குது. இதுக்கப்புறம் விஜய் வருவாருன்னு தெரியல, அவர் எப்போ வந்தாலும் சரி இங்கே தான் இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு காவேரி முடிவு பண்ணுறாங்க. திடீர்னு ஃபோன் அடிக்குது, பார்த்தா அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. ஃபோனில் திட்டுறாங்க, எங்கடி இருக்க, இவ்வளோ நேரமாக கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கு, முதல்ல வீட்டுக்கு பாடி அப்படின்றாங்க. ஏம்மா திடீர்னு வீட்டுக்கு கூப்பிட்ற, நான் கோயிலில் கொஞ்ச நேரம் இருந்துட்டு வரேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, முதல்ல பா வீட்டுக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க. இங்கே வந்து காவேரி இந்த சைடு கிளம்பி போகிறதுக்கும் விஜய் வந்து கோயிலான வண்டியை நிறுத்தத்துக்கும் சரியாக இருக்குது. இங்கே வந்து விஜய் வந்து கோயிலில் ஃபுல்லாகவே தேடி பார்க்குறாரு, காவேரி காணோம். எனக்காக வெயிட் பண்ணிட்டு காவேரி கிளம்பி போயிட்டாளா, இப்போ என்ன பண்ணுறது சொல்லிட்டு காவேரிக்கு ஃபோன் பண்ணுறாரு விஜய். இங்கே காவேரியோட ஃபோன் எடுக்கவே எடுக்கல, எங்கே போயிருப்பா ஒன்றும் புரியலையே அப்படி சொல்லிட்டு திணறாரு.